friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 59 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். So தெளிவா கவனிங்க. ஒரு கோளத்தின் விட்டம் இருமடங்கு ஆகிறது எனில் அதன் புறப்பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? So கோளத்தோட விட்டம், ஓகேங்களா? So கோளம் எப்படி இருக்கும் இல்லையா? So இதோட விட்டம் வந்து இருமடங்கு அதிகரிக்குது. அதாவது ஆல்ரெடி டின்னு இருந்தது 2D-யா அதிகரிக்குது. அப்ப விட்டம் அதிகரிக்குது அப்படின்னாலே கண்டிப்பா ஆரமும் அதிகரிக்கும் இல்லையா? சோ விட்டம் இருமடங்கு ஆச்சு அப்படின்னா ஆரமும் உங்களுக்கு இருமடங்கு ஆகும். எதுக்காக ஆரம் போடுறோம் அப்படின்னா கோளத்தோட புறப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கதால நம்ம இந்த இடத்துல ஆரம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப ஆர் அப்படிங்கிறது அதுவும் இருமடங்கு ஆகும். சோ 2r. நார்மலா கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4πr². அதாவது ஆர் வந்து அதுவாவே இருந்தது அப்படின்னா 4πr² அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல ஆர் பாத்தீங்கன்னா 2r மாறி இருக்கு இல்லையா? அப்ப 4π ஆருக்கு பதிலா 2r அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4π × 4r². So 16πr² அப்படின்னு வரும். இது வந்து ஒரிஜினலா இருந்தது. இப்ப வந்து 2r மாறினதுக்கு அப்புறம் இவ்வளவா மாறி இருக்கு. இந்த இடத்துல கேள்வி எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல அதிகரிச்சது எவ்வளோன்னு தெரியணும். அப்ப புதுசா மாறிச்சு இல்லையா? அந்த புறப்பரப்புல இருந்து ஒரிஜினலா இருந்த புறப்பரப்பு கழிங்க. எவ்வளவு வரும்? 12πr² வரும். இந்த இடத்துல சதவீதம் கேட்கறதால டிவைடட் பை ஒரிஜினலா என்ன இருந்திருக்கணும்? 4πr² இருந்திருக்கணும். இன்டு 100. இந்த 100 சதவீதத்தை குறிக்கும். பாருங்க 4πr² அடிஞ்சிரும். 4ஆல் அடிச்சிங்கன்னா இது 3 டைம். அப்ப 3 × 100 300 சதவீதம் தான் இதுக்கான ஆன்சர். நார்மலா நீங்க வந்து 400% அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து இந்த இடத்துல நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேள்வி எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதிகரித்த சதவீதம் குறைந்த சதவீதம் கண்டுபிடிப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரிதான். அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு ஒரிஜினல்ல இருந்து அப்படிங்கறத நீங்க அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த பெர்சன்டேஜ் போடணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 147 + 1/42 the whole square minus 147 - 1/42 the whole square. இங்க 147 இருக்கு, இங்க 147 இருக்கு. இங்க 1/142 இருக்கு, இங்க அதாவது 1/42 இருக்கு, இங்க 1/42 இருக்கு. சோ பிளஸ் மைனஸ்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? a-வை 147 னும் b-யை 1/42 னும் எடுத்துக்கிறேன். அப்ப இது என்ன ஆகும்? a + b the whole square. இது என்ன ஆகும்? a - b the whole square. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. a + b the whole square minus a - b the whole square 4ab அப்படின்னு நம்ம எடுக்கலாம். எப்படி இது வந்தது அப்படின்னா நார்மலா a + b the whole square எப்படி எழுதுவோம்? a² + b² + 2ab ன்னு எழுதுவோம். இதை எப்படி எழுதுவோம்? a² - 2ab + b² எழுதுவோம். சோ இந்த வேல்யூ என்னாச்சு? மைனஸ்னு ஆயிரும். அப்ப மைனஸ் இது வந்து பிராக்கெட் குள்ள வரும் இல்லையா? அப்ப மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ், பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ்னு ஆகும். இப்படி வருமா? சோ ஆல்ரெடி என்ன இருக்கு? a² + b² + 2ab ன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல plus a² minus a² cancel, plus b² - b² cancel. மீதி என்ன இருக்கு? 4ab மட்டும் இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட்டா நீங்க இதை மட்டும் போட்டா போதும். 4 a-க்கு பதிலா 147, b-க்கு பதிலா 1/42. இதை 7ஆல் அடிச்சீங்கன்னா 6 டைம், இதை 7ஆல் அடிச்சீங்கன்னா 21 டைம். 3ஆல் அடிச்சா 2, 3ஆல் அடிச்சா 7, 2ஆல் அடிச்சா இது 2. அப்ப 7 2 14. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 14 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா போடுறேன். இதை வந்து நீங்க போடணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். சோ a + b the whole square minus a - b the whole square 4ab அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. x + 1/x = 3 எனில் x⁵ + 1/x⁵ க்கு சமமானது. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு x² + 1/x² or x³ + 1/x³ இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பேன். பட் x⁴ + 1/x⁴ கேட்டாலோ இல்ல x⁵ + 1/x⁵ கேட்டாலோ எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ அதனாலதான் இந்த சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க நார்மலா வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? x⁴ இருக்கட்டும், x⁵ இருக்கட்டும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் வச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். பவரை பொறுத்த வரைக்கும் இப்ப a⁴n × a⁴m இருக்கு அப்படின்னா பெருக்கல்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பவரை கூட்டுவோம் இல்லையா? ஒரே மாதிரி அடிமானங்கள் எழுதி பவரை 2ஐயும் கூட்டுவோம். அப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. நமக்கு இந்த இடத்துல இதுதான் வேணும் இல்லையா? சோ என்ன பண்ணிக்கோங்க? x² + 1/x², அதுக்கப்புறம் x² +
சாரி எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x³ நான் ரெண்டையும் பெருக்கிறேன். அப்படி பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க இப்போ என்ன ஆகும், x² into x³ plus x² into 1/x³ plus 1/x² into x³ plus 1/x² into 1/x³. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேஷன் பிரகாரம் நான் மாத்தினேன்னா இது என்ன ஆகும், x⁴ ஆகும். 2 + 3 5 பிளஸ் x² அடிச்சு அப்படின்னா இங்க ஒரே ஒரு x மட்டும் இருக்கும், அப்போ 1/x பிளஸ் இங்க x² அடிச்சு அப்படின்னா இங்க x வந்து மேல இருக்கும் பிளஸ் இது என்ன ஆகும் 1 இது ரெண்டை பெருக்கினீங்க அப்படின்னா x² into x⁴ ஆகும். அதுக்கப்புறம் இந்த இது பிரகாரம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா x⁴2 + 3 5 ஆகும். அப்போ 1/x⁴5. நமக்கு என்ன வேணும், இதுவும் சேர்ந்து இருக்க மாதிரி வேணும் இல்லையா? அப்ப x⁴5 plus 1/x⁴5 மட்டும் வேணும். ஸோ இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும், x² plus 1/x² into x³ plus 1/x³ minus x plus 1/x. இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம். நமக்கு வந்து ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் ஷார்ட்கட் தெரியும். இது ஆல்ரெடி அவங்க கொடுத்த வேல்யூ. ஸோ அப்போ ஈஸியா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயருக்கானது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. பவர்ல ஸ்கொயர் எழுதணும், அங்க பிளஸ்ல இருக்கிறதால இங்க மைனஸ் போடணும், பவர்ல இருக்கிறத இங்க எழுதணும். 2 வந்துச்சுன்னா அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் இது எப்படி எழுதுவோம், 3 பவர்ல இங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது, பிளஸ் இருக்கிறதால மைனஸ், அதுக்கப்புறம் 3 அப்படியே எழுதணும். ஸோ 3 வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அது அப்படியே எழுதணும். கரெக்டா? ஸோ இது வந்து ஷார்ட்கட், ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட வேல்யூ வெறும் 3 தான். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க 9 - 2 7. இது பாத்தீங்கன்னா 27 - 9 அப்ப 18ன்னு கிடைக்கும். -3 7 into 18 என்ன கிடைக்கும் உங்களுக்கு பெருக்குனீங்க அப்படின்னா 7 into 18 126ன்னு கிடைக்கும். 3 கழிச்சிங்க அப்படின்னா 123 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதுக்கான ஷார்ட்கட் தெரியும். இதை வச்சு நீங்க இந்த வேல்யூஸ் கொண்டு வரீங்க, அப்ப ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இப்போ x⁴ plus 1/x⁴ கேட்டா என்ன மேம் பண்றது அப்படின்னா இதை 2 டைம் பெருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸே 2 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு x² into x² x⁴ வந்து நம்ம இதை ரெண்டையும் பெருக்கினதால x⁴5, இதையே 2 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா x⁴ கிடைக்கும். ஸோ நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இதே சம்ம போட்டு பாருங்க. இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ x⁴ plus 1/x⁴ சேம் x plus 1/x ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்து இந்த வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, சேம் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்றேன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, a³ - 1 a² - 1 இன் மீபோவா. மீபோவானா என்ன, ஜிசிடி. ஜிசிடி அப்படினாலும் HCF அப்படினாலும் ஒண்ணுதான். சோ a³ - 1 1 நான் 1³ எழுதுறேன். நார்மலா x³ - y³ அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா x - y into x² plus xy plus y² எழுதலாம். இது இயற்கணித ஃபார்முலா. அதே மாதிரி xக்கு பதிலா aவும் yக்கு பதிலா 1ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க a - 1 into a² plus a plus 1. ஓகேவா? சோ ஏன்னா a into 1 a தான், 1³ 1 தான், 1² 1 தான். ஓகேவா? அடுத்து இப்ப a² minus இதை 1² எழுதுங்க. இப்ப என்ன ஆகும், அதாவது a plus b the whole, அதாவது a² minus b² இல்லையா, இந்த ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ a plus b into a minus bன்னு நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா a minus 1 into a plus 1. இந்த இடத்துல GCD அதாவது HCF கேட்டுக்கதால ரெண்டுலையுமே காமனா எது இருக்கோ அதை தான் எழுதணும். ஸோ a minus 1 அப்படிங்கிறது தான் ரெண்டுலையுமே காமனா இருக்கு, மற்றது காமனா இல்லை. காமனா இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறணும். காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது HCF, காமனா இல்லாதது எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து LCM. சோ இதுக்கான ஆன்சர் a - 1 ஆப்ஷன் B தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் சதவீதம் என்ன. சோ இப்ப நான் 100க்கு
80 மார்க் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதை நான் எப்படி எழுதுவேன்? மார்க்கா எழுதும் போது 80 டிவைடட் பை 100ன்னு எழுதுவேன். அதே மாதிரிதான் 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் அப்படின்னா 5 கிராம் மேல போயிரும், 1 கிலோகிராம் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? சோ அப்ப 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ எப்பயுமே இந்த மாதிரி நீங்க சதவீதம் போட்டாலோ இல்ல எந்த சம்ம யூஸ் பண்ணாலுமே அதோட அலகு யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரே மாதிரி வச்சுக்கணும். சோ இப்ப நான் இதை மாத்திக்கிறப்ப 5 டிவைடட் பை 1000 ரெண்டையுமே கிராமா மாத்திட்டேன். பர்சன்டேஜ் கேட்கறதால 100ஆல பெருக்குங்க. பாருங்க 2க்கு 2 0 2 0 அடிஞ்சிரும். 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 2. அப்ப 1/2 சதவீதம்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இங்க பின்னத்துல கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? சதவீதமா மாத்திருக்காங்க. சோ 1 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் ஆகாது, புள்ளி வச்சு 0 சேர்த்துங்க. சோ 5 டைம் வரும். சோ அப்ப 0.5% அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிள் ஆனது. ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க 1 கிலோகிராம் அதாவது 1000 கிராம் மேலையும் 5 கிராம் கீழையும் போடக்கூடாது. ஏன்னா 100க்கு 80 நம்ம வாயில சொல்லும் போது அதை நம்ம எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுதி கொடுப்போம் இல்லையா? அந்த மார்க் எவ்வளவோ அதுக்கு மேல, டோட்டல் எவ்வளவோ அது கீழே, அந்த மாதிரிதான் போட்டு கொடுப்போம் இல்லையா? சோ அதனால 1 கிலோகிராம் கீழே வந்துடும், 5 கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேல போயிடும். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அப்படிங்கறதால நீங்க வந்து 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. 5மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல ஷார்ட்கட் இருக்கக்கூடிய ஒரு சம்மு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அந்த சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. அதுல அவங்க வந்து என்ன கேட்டாலுமே x² + 1/x² x³ + 1/x³ இதை வச்சே நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இதை வச்சு அடுத்தடுத்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நீங்க ஈஸியா போடலாம். சோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான அந்த சம்கான ஆன்சர் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.